வணக்கம் நண்பர்களே. ஸ்டெர்லைட் வேதாந்தா குழுமத்தின் காப்பர் தயாரிக்கும் இடம், தாமிர உற்பத்தி ஆலை தூத்துக்குடியில் இயங்கி வந்தது. அது லோக்கல் மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக மூடப்பட்டது. அந்த ஸ்டெர்லைட்டில் வைகோ அவர்கள் மிக அதிகமாக எதிர்ப்பு நிலையெடுத்திருந்தார். அந்த ஸ்டெர்லைட் மூடப்பட வேண்டும் என்பதில் அவர் உச்சநீதிமன்றம் வரை சென்று வாதாடினார். இது எல்லோருக்கும் தெரிந்தது தான். ஆனால் அவர் அதில் பணம் வாங்கினார் என்று ஒரு குற்றச்சாட்டை ஒருவர் கூறியிருக்கிறார். யார் அவர்? பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும். 1996 தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் என்று சட்டசபை தேர்தல் போட்டியிட்ட வைகோ தேர்தல் நிதி வாங்குவதற்காக ஸ்டெர்லைட் ஆலையை அணுகியதாக அவர் கட்சியிலிருந்து இப்போது விலகி மல்லை சத்யா புதிய கட்சி துவங்கியிருக்கிறார். அந்த துவக்க விழாவில் வல்லம் பஷீர் என்று மதிமுகவினுடைய முக்கியமான ஒரு தூண்களில் ஒருவராக இருந்ததாக அறியப்படுகிறார். வல்லம் பஷீர் சொல்கிறார், ஸ்டெர்லைட் ஆலையிடம் தேர்தல் நிதி கேட்கிறார்கள். இவர்கள் கேட்ட தொகையில் 10% தான் கிடைத்திருக்கிறது. அன்றைக்கு முடிவெடுத்தார் வைகோ, இந்த ஆலையை நான் மூடாமல் விட மாட்டேன் அப்படின்னு. இது சொன்னது யார்? வல்லம் பஷீர். அடிக்கடி நாஞ்சில் சம்பத் கூட சொல்லுவார், வல்லம் பஷீர், திருப்பூர் அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய பேர் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் வைகோனுடைய பல ரகசியங்களை அறிந்தவர்கள். ரகசியங்கள்னால் எப்போதும் ஒரு கட்சிக்கு இருக்கிற நிதி ஆதாரங்கள் எங்கேருந்து வருது, யார்கிட்ட நிதி கேட்குறோம், யார் நிதி கொடுத்துருக்காங்க, யார் நிதி கொடுக்குறாங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க தான் 2ஆம் கட்ட தலைவர்களாக இருப்பாங்க. எல்லா கட்சியிலையுமே இருப்பாங்க. அதில் இப்போ இந்த மதிமுகலேருந்து வெளியே வந்த முக்கியமான நிர்வாகிகள் ஒருவர் மல்லை சத்யா. அந்த மல்லை சத்யா தான் இவருக்கு 250 கோடிக்கு வைகோவுக்கு சொத்து இருக்குன்னு சொன்னது. ஒரு பையன் பேரில் எங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வாங்கி அதை டெமாலிஷ் பண்ணி இவங்க வீடு கட்டிக்கிட்டாங்க அப்படின்னு அவருடைய குற்றச்சாட்டு. ஆனால் வைகோ இதை குறித்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அறிக்கை கொடுக்கும்போது, இது முழுக்க ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஸ்டெர்லைட் விஷயத்தில் அவர் என்ன நடந்து கொண்டார், இதற்கு வைகோ பதில் சொல்லணும்னு நினைக்கல. நான் மதிக்கக்கூடிய தலைவர்கள் ஒருவர் ஐயா வைகோ. ஆனால் அவர் மீது குற்றச்சாட்டு வைத்திருப்பவர் ஏற்கனவே அவருக்கு 2ஆம் நிலையில் இருந்தவர்கள். 96 தேர்தலில் இப்படி கேட்டாரா? கேட்டதில் 10% தான் கிடைச்சதா? அதனால தான் ஸ்டெர்லைட் எதிர்த்தாரா? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்க.